ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் இருக்கிற இடத்த சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. நிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. நிலா வீட்டுக்குள்ளே வந்ததுமே சோழன் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுறாரு. மனோகரன், தாசு, தேனு எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படி இவன் தப்பிச்சு வந்தேன் அப்படின்றது அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகுது. சோழன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் எவ்வளோ நேரமாக காலையிலேருந்து நான் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏன் ஃபோனை எடுக்கலை, என்ன ஆச்சு? ஃபோன் பண்ணி சொல்லக்கூட அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க நிலா. என் ஃபோனையுமே அந்த ரவுடிங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் கை காலெல்லாம் கட்டி போட்டதுனால என்னால் ஃபோன் பண்ணி சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யாரும் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா அவங்க போட்ட பிளான அவங்களுக்கு தெரியும். இவன் எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் 3 பேருமே இருக்காங்க. நிலாவுக்கு தான் ஷாக்காகி கேட்குறாங்க, என்ன சோழன், நீங்கள் சொல்கிறது கொஞ்சமாவது இதாக இருக்கா? அப்போ உங்கள் ஃபோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், அதான் சொன்னேன்ல, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, என்னால் ஃபோன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, அந்த ரவுடிங்க பேக்கை பிடுங்கிட்டு போகையில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னவும், நான் யதார்த்தமாக காருக்கு முன்னாடி ஒரு வயசான ஆள் விழுந்து கிடந்தாரு, அவரை காப்பாற்றுறதுக்காக இறங்கினேன். அந்த நேரம் அவங்க பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே இவங்க என்னை காருக்குள்ளே தூக்கி போட்டு என்னை குடோனில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா இதெல்லாம் எங்களை நம்ப சொல்கிறியா அப்படின்னு மனோகரன் கேட்குறாரு. நீங்கள் நம்ப மாட்டேன்னு தெரியுமாம்மா. ஏன்னா நீங்கள் நிலாவுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாகவும் நிலா இல்லாததுக்கு பின்னாடி ஒரு மாதிரியாகவும் தான் நடந்துக்கிறீங்க. பாவம் நிலா எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சோழன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், உண்மையை சொல்ல நேரம் வந்துருச்சு நிலா. ஏன்னா இங்கே வந்ததில் இருந்து உனக்கு முன்னாடி என்னைய பார்த்து கவனிக்கிற மாதிரியும், நீ இல்லாத நேரம் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உன் அண்ணன், அப்பா, அம்மா 3 பேருமே ஒரு மரியாதை இல்லாமல் தான் நடந்துக்கிறாங்க. என்னைய ஒரு கார் டிரைவர் மாதிரி தான் நடத்துகிறாங்களே ஒழிய மாப்பிள்ளை மாதிரி என்னட்ட கொஞ்சம் கூட காட்டிக்கிறது கிடையாது. உனக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை மாதிரி என்னைய தாங்குன்னு தாங்குற மாதிரி சீனை போடுறாங்க. நீ கொஞ்ச நேரம் விலகி ரூம்புக்குள்ளே போயிட்டேன்னா என்னை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக நடத்தணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன். அதுக்கு மனோகரன் சொல்கிறாரு, இல்லைம்மா, இவன் ஏதோ திட்டத்தோடு தாம்மா வந்திருக்கான். உன்னை எப்படியாவது எங்கள் பேரில் கெட்ட பேரை உண்டாக்கணும்னு நினைக்கிறாம்மா. நாங்கள் உண்மையிலே இவனை மாப்பிள்ளையா உனக்காக நாங்கள் ஏற்றுக்கிட்டது உண்மை தான். இவன் தப்பாக உன்னைய எங்கள் மேலே தப்பாக சொன்னால் நீ எங்களை வெறுத்துருவேன்னு சொல்லி எங்களை தப்பாக திரிச்சு விட பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே சோழன் சொல்கிறாரு, மாமா கொஞ்சம் நிறுத்துங்க மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்றது எனக்கும் தெரியும். ஏன்னா இவங்க எப்படி வேணாலும் பேசக்கூடிய ஆளுங்க. இவங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறதுன்னு தான் என்னால் தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. உடனே பாண்டியன் அங்கேருந்து வராரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாரு. பாண்டியனை பார்த்ததும் நிலா ரொம்ப ஷாக்காக ஆகுறாங்க. பாண்டியன் இங்கே எப்படி அப்படின்னு சொல்லவும், பாண்டியன் வேகமாக அருவாளை எடுத்துகிட்டு அவர் கழுத்தில் வச்சு மனோகரன் கழுத்தில் வைக்கிறாரு. வச்சுட்டு சொல்கிறாரு, ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு, ஒழுங்கா என் அண்ணனை எங்கே அடைச்சி வச்சுருக்க, நகைகளை நீங்கள் தான் கொண்டு வச்சுருக்கீங்க. உண்மையை ஒத்துக்கிறல இந்த இடத்துல உன்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். வயசில் பெரியவன் கூட, நீ வயசில் பெரிய ஆளுன்னு கூட நான் நினைக்க மாட்டேன். இப்போயே உண்மையை ஒத்துக்க. உன் பொண்ணுக்கு முன்னாடி நீ நல்லவன் மாதிரி நடித்ததெல்லாம் போதும். உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பாண்டியன் கழுத்தில் அருவாளை வைக்கவும் திருன்னு மனோவர் முழிக்கிறாரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, பாண்டியன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கத்தியை எடுங்க, அருவாளை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் அப்பாலாம் நம்ம கெஞ்சி கேட்டோம்னா உண்மையை ஒத்துக்கிற மாட்டார். அவர் இப்போ உண்மையை ஒத்துக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேச்சை கேட்காம அருவாளை கழுத்துக்கு நேரம் வச்சுட்டு அவர் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ தாசு சொல்கிறாரு, டேய், எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா மேலே நீ அருவாளை எடுத்து கழுத்தில் வைப்பியா அப்படின்னு சொல்லவும், மறைஞ்சிருந்த சேரனும் பல்லவனும் வர்றாங்க. சேரன் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை நிலா. சேரனுக்கே கோவம் வேகமாக தாசுடைய சட்டையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு, நிறுத்துங்கடா, என்ன நாடகம் நடிக்கிறீங்கடா? உங்கள் பேச கேட்டு தாண்டா நான் என் தம்பியை உங்கள் அப்பா பேச கேட்டு நான் அனுப்பி விட்டது பெரிய தப்பாக போச்சுடா. என் தம்பியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கலைன்னா என் தம்பியை கொலை கூட பண்ண அஞ்சிருக்க மாட்டீங்க. கொலை பண்ண சொன்னீங்களாம்ல அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. அதுக்கு தாசு சொல்கிறாரு சேரனை பார்த்து, டேய், கையை எடுக்கிறியா இல்லையா? என்னடா புதுசாக ரீலாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே
அப்படின்னு சொல்லவும் உடனே பல்லவனும் எகிர்றாரு. இங்கே பாருங்க, உங்கள் குட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீங்கள் தான் எங்கள் அண்ணனை கடத்தி நகை பணம் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டும் வந்திருக்கீங்க. காலையில் அவங்கள பார்த்து நகையும் பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே நல்லவன் மாதிரி சீன போறீங்களா? அந்த நகையும் பணமும் எங்கேயும் போல, நீ உங்கள் அப்பாட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஐயோ, எனக்கு தலையே சுற்றுதே. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? இங்கே என்ன நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இதை நம்புறதா நம்பலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க நிலா. அப்பையும் மனோகரனும் தாசும் வாயே திறக்கலை. வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரவுடியை ஒரு சேரோட கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. சோழன் சொல்கிறாரு, இனிமேலும் இவங்க இப்போ வரையும் அவங்க உண்மையை சொல்ல தயாராக இல்லை. நம்ம மறைச்சிருந்த ஆளை கூட்டிகிட்டு வாடா பல்லவா அப்படின்னு சொல்லவும் சேரோட கட்டி போட்டிருப்பாங்க. அந்த சேரோட இழுத்துக்கிட்டு சேரோட நகட்டிக்கு கொண்டு வர்றாங்க. அந்த ரவுடியை சேரோட பல்லவன் தள்ளிக்கிட்டு வர்றாரு. இந்த ரவுடியை பார்த்ததும் மனோகரனும் தாசும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் எப்படி இவங்க கையில் சிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போயாவது உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சு அழுத்துறாரு பாண்டியன். அப்போ அந்த ரவுடி வாயில் இருந்த கர்ச்சிப்பை எடுத்து விட்டுட்டு, டேய் நீயாவது சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் அந்த ரவுடி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இவ்வளவுக்கும் காரணம் உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் தாங்க. பணமும் நகையும் எங்கேயும் போல, இவங்க தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரவுடி எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அந்த ரவுடி சொன்னதை கேட்டுட்டு நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க. கேட்குறாங்க, ஏப்பா இப்படியெல்லாம் பண்ணீங்க? உங்களுக்கு பிடிக்கலைன்னா எங்களை அப்படியே விட்டுருக்கலாமேப்பா. ஏப்பா நல்லவன் மாதிரி எங்கள் வீட்டுக்கு சீனை போட்டு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு சோழனை திருட்டு பட்டம் போட்டதும் இல்லாமல் அவரை கொலையும் பண்ண தயங்காமல் கொலை பண்ண சொல்லியிருக்கீங்க. சி, இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இந்த வீட்டில் நமக்கு என்ன சோழன், இனி இவங்க யாரோ நான் யாரோ, இனிமே எனக்கு அப்பா அம்மா அண்ணன் எந்த உறவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பேக் எடுத்துட்டு சோழன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா. இப்போ தேனு நில்லுடி, என்னடி நீ வாட்டுக்கா போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், சி கையேடு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா உன்னைய சொல்லிக்கிறவே எனக்கு கேவலமாக இருக்குது. ஒழுங்கா கையை விட்டுட்டு எடுத்துரு, இல்லை நானே உன்னைய கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க.